ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க எங்கள் வீட்டில் முள்ளங்கி போட்ட முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முள்ளங்கி, தக்காளி, கடுகு, ஜீரகம், முட்டை, உளுத்தம்பருப்பு இருந்தால் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டியை வானல் வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினதும் நறுக்கி வச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும். கருவேப்பிலை போட்டுட்டு நறுக்கி வச்ச முள்ளங்கியும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். முள்ளங்கி வாடையே இருக்காத அளவுக்கு நம்ம எவ்வளோ எண்ணெயில் நல்லா போட்டு வதக்குறோமோ அந்த அளவுக்கு முள்ளங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி மாஸில் முள்ளங்கி போட்டதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நல்லா வதக்கி விட்டதும் உப்பு போட்டு அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு சில பேருக்கு முள்ளங்கியே ஒழுங்காக சாப்பிடவே மாட்டாங்க, அந்த வாடையே ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டு மூடி வச்சிடணும். காய் வெந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி உடனே கிளறக்கூடாது. அது நல்லா வெந்ததும் லைட்டாக வேகணும். வெந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டால் தான் வந்து முட்டையும் முள்ளங்கியும் நல்லா ஒன்றடி ஒன்றா கலக்கும். அது நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதும் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி விட்டு மேலே இறக்கி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதோட இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.